ஹாய்! ஆட்டுக்கால் சூப் பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. சோம்பு கொஞ்சம், சீரகம் கொஞ்சம் போட்டு நல்லா பொரியட்டும். கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம கல்லுப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்ச ஆட்டுக்காலை சேர்த்திக்கலாம். நல்லா பெரட்டி விடுங்க. ஒரு 1 1/2 ஸ்பூன் பக்கம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் ட்ரையாக ஃப்ரை பண்ணுங்க. ஃப்ரை ஆயிட்டதுக்கப்புறம் நம்ம மசாலா பாருங்கள் எப்படி அரைக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். சின்ன வெங்காயம், மிளகு, சோம்பு, சீரகம், பட்டம், லவங்கம், தக்காளி எல்லாம் போட்டு அரைச்சி வச்ச மசாலா விழுத இந்த ஆட்டுக்கால் ஃப்ரை பண்ணி விட்டுங்க இல்லையா, அதில் நம்ம சேர்த்திக்கலாம். சேர்த்தி மறுபடியும் ஒரு பெரட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு எந்த அளவுக்கு சூப் வேணுமோ நம்ம எலும்பும் வேகணும், கால் எலும்பும் வேகணும், நமக்கு சூப்பும் வேணும். அந்தளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திட்டு புதினா மல்லித்தழையை நல்லா நறுக்கி தூவி ஒரு கிட்டத்தட்ட தண்ணி நல்லா வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 20 விசில் பக்கம் விடுங்க. அப்போ தான் இந்த ஆட்டுக்கால் எலும்பில் இருக்கிற எசன்ஸ் எல்லாம் சூப்பில் இறங்கி நமக்கு நல்ல சுவையாகவும் இருக்கும், நல்ல சத்தாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்டான ரெசிபி மிஸ் பண்ணிடாதீங்க. அதோட பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம். இந்த ஆட்டுக்கால் நம்ம மூட்டுக்கு, தசை வலிக்கு, நோய் சக்தி அதிகமாக இருக்கும், உடலுக்கு ரொம்பவே பலம் தரும், நல்ல ஈஸியாக டைஜஷன் ஆகும், நிறைய ஹெல்த் ரெக்கவர் பண்ணும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.